வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள் விற்பனை, சூதாட்டம் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள் விற்பனை, சூதாட்டம் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி பேசும்பொழுது, புதுச்சேரியில் நூதனமாக வங்கி கணக்குகளை திருடும் முறை நடைபெற்று வருகின்றது. சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவு சொற்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தை நவீன முறையில் திருடும் முறை நடைபெற்று வருகின்றது என்றார். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகின்றது. இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவு சொற்களை பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகின்றார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக அமைப்பினர் இதே போன்று OTP எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே சைபர் குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. ஆனால் சைபர் குற்றங்கள் சம்பந்தமாக புகார் அளித்தால் விசாரிக்காமல் உள்ளூர் காவல் நிலையம்தான் விசாரிக்க வேண்டும் என்று அலைகழிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம், சைபர் கிரைம் குற்றம் நடப்பதற்கு புதுச்சேரி அரசாங்கம் துணையாக நிற்கின்றது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூதாட்டம், போதைப் பொருள் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் மையமாக புதுச்சேரி திகழ்கிறது என்று விமர்சித்த வைத்தியலிங்கம், இதற்கு ரங்கசாமியே காரணம் என்று கூறினார். இந்த விவகாரத்தில் முதல்வரும் அமைச்சரும் மௌனமாக இருப்பதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சைபர் குற்றங்களை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போகும் சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, சமூக அமைப்பிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் அவர்களுக்கு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் ஏஜென்ட்டுகளாக செயல்படுகின்றார்கள். இதனை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகின்றது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மக்கள் வீடுகளுக்கு சென்று ஆதார் அட்டை கேட்கும் பொழுது சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதுமக்களிடம் ஒரு தனிப்பட்ட சமூக அமைப்பினருக்கு ஆதார் அட்டையை கேட்க அதிகாரம் யார் கொடுத்தது என்பதை சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசுவாமி, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரி உழவர்கரை சுதாகர் நகரில் வீட்டினுள் பதுங்கி இருந்த 6 அடி சாரை பாம்பை பிடித்து சென்ற வன ஊழியர்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுதாகர் நகரில் நேற்று இரவு மழையின் காரணமாக அங்குள்ள தனியார் ஊழியரின் வீட்டில் சுமார் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்ததாக வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அப்பகுதிக்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் வீட்டினுள் பதுங்கி இருந்த 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து அருகிலுள்ள வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். மழை காரணமாக இரவு நேரங்களில் இதுபோன்று விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டினுள் புகுந்து வருவதால் பொதுமக்கள் பயத்துடன் வாழ்வதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஜனநாயகத்தை பணத்தால் வாங்க முடியாது. 2026 மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா நம்பிக்கை பேச்சு. புதுச்சேரி ஜனநாயகத்தை பண பலத்தால் வாங்க முடியாது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் பேசியதாவது, தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். தொகுதிகள் தோறும் இரத்த தானம், மரக்கன்றுகள் நடுவது, நலத்திட்டங்கள் வழங்குவது போன்றவற்றை செய்ய வேண்டும்.
பல தொகுதிகளில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டு வருகின்றது. இன்னும் சில தொகுதிகளில் செய்யப்படாமல் உள்ளது. இது நம்மை அடையாளப்படுத்துவதற்கும் கட்சியின் வளர்ச்சியை சொல்வதற்குமாகும். அரசு பேனர் வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். நாம் முழுமையான ஒத்துழைப்பை அரசுக்கு கொடுக்க வேண்டும். உலகம் போற்றும் தலைவராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளார். அந்த சாரலில்தான் புதுவையில் இந்த கட்சி 27 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் வீறு கொண்டுதான் இருக்கின்றது. முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நெல்லித்தோப்பு தொகுதியை நாம் அவரிடம் கொடுத்தோம். பிறகு அவர் செல்லும் பொழுது நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அவர் வீதி வீதியாக சென்று SIR பற்றி பதிவு செய்கின்றார். அவர் நாம் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக உழைக்கின்றார். கூட்டணிக்கு வேலை செய்ய தயாராகிவிட்டார். இன்றைக்கு புதுச்சேரியில் முதன்மை கட்சி திமுக தான். எந்த கட்சிக்கும் இதுபோன்ற கட்டமைப்பு கிடையாது. 100 ஆண்டுகள் கண்ட கட்சி, பல போராட்டங்களை கண்ட கட்சி, எத்தனையோ பண முதலாளிகள் புதுச்சேரியில் வேலை பார்த்தாலும் நம்மவரை தொட்டு பார்க்க முடியாது. மக்களுக்காக தொண்டு செய்கின்றோம். வாய்ப்பிருந்தால் வெற்றி பெறுவோம், இல்லை என்றால் தொடர்ந்து சேவை செய்வோம். புதுச்சேரி மக்கள் நம்மை நம்பி இருக்கின்றார்கள். அமைதியாக ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அரசியல் செய்வோம். 25 தொகுதிகளில் இன்று வெற்றி வேட்பாளர்கள் தயாராக உள்ளனர். யாருக்கு சீட் கொடுத்தாலும் வெற்றி பெற வைப்போம். நம்மை வீழ்த்த வியூகம் அமைக்கின்றனர். பாஜக NR காங்கிரஸ் பெயரை கூறி ஓட்டு வாங்க முடியாது. நம் தொகுதிகளில் பல தொல்லைகள் கொடுக்கின்றனர். தன்மானம் சுயமரியாதை உள்ள புதுச்சேரி மக்களை பணத்தால் வாங்க முடியாது. இது மாநில சுயாட்சியாக போராடிய இயக்கம். இந்த ஆட்சியின் அவலத்தை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். தேர்தலில் கூறியதை ஒன்று கூட செய்யவில்லை. ஏர்போர்ட் விரிவாக்கம், ரயில் சேவை விரிவாக்கம், புதிய தொழிற்சாலை எதுவும் செய்யவில்லை. IT பார்க் வர வேண்டும். இலவச மனைப்பட்டா கிடைக்க வேண்டும். வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும். மூடப்பட்ட ஆலைகளை திறக்க வேண்டும். மூடப்பட்ட 19 பொது நிறுவனங்களை மீண்டும் திறக்க வேண்டும். அதிக காலம் முதல்வராக உள்ளவர் முதல்வர் ரங்கசாமி. இதுவரை ஒரு நிறுவனத்தை கூட அவர் திறக்கவில்லை. சேதராப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலம் கிடப்பில் கிடக்கின்றது. மின்துறையை தனியார் மயம் ஆக்குவதற்கு அரசு சார்பில் மின் மீட்டர் வாங்கி அதனை தனியாரிடம் ஒப்படைக்க பார்க்கின்றார்கள். அதனை வெளிப்படையாக அமல்படுத்த முடியவில்லை. மத்திய மாநில அரசுகள் மாநில வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யவில்லை. இன்னும் 2 மாதம் உள்ளது. இனிமேல் இவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை செய்ய முடியாது. பீகாரை போன்று வாக்கு திருட்டு, அரசு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்க பார்ப்பார்கள். பணத்தால் புதுவை ஜனநாயகத்தை வாங்க முடியாது. புதுச்சேரி திமுக காரர்கள் தகுதியற்றவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நாங்கள் புதியதாக தேர்தலை சந்திக்கவில்லை. பல தேர்தலை பார்த்தவர்கள். எந்தவித சலசலப்புக்கும் அஞ்சுவதில்லை. உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து சர்க்கரை ஆலையை திறந்தால் நல்லது. தேர்தலுக்காக மாறுபவர்கள் நம் கூட்டணியில் இல்லை. 30 தொகுதிகளிலும் வேலை செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் நாம் உழைக்க தயாராக இருக்கின்றோம். SIR பதியும் பொழுது பெயர் நீக்கப்படுவது BLO எதிர்ப்பாக செயல்படுகிறார் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். சார்லஸ் மார்டின் பாஜகவின் B டீம். தமிழக அரசின் சாதனைகளை சொல்லி நம் அணி வெற்றி பெற பாடுபட வேண்டும். இவ்வாறு அவர் பேசியுள்ளார். சர்வதேச ஜூனியர் ஹாக்கி போட்டி. உலகக்கோப்பைக்கான போட்டி நடைபெறுவதை ஒட்டி கோப்பை அறிமுக விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகக்கோப்பை அறிமுக விழா மற்றும் சுற்றுப்பயணத்தின் துவக்க விழா இன்று காலை அகரம் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் ஆசியா ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவர் சந்தீப் ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் ஸ்வேதா ஆகியோர் வழிகாட்டுதலின்படி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்ந்தான் செல்வம், லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் CEO அன்பு, டீன் பாலகுருநாதன், புதுச்சேரி சங்கத்தின் செயலர் அன்பழகன், மூர்த்த பயிற்சியாளர் மூர்த்தி, டாக்டர் பழனி ஆகியோர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் தலைவர் குமரேசன், பொருளாளர் சந்திரசேகர்,
நிர்வாக செயலாளர் பழனி, இந்திய விளையாட்டு வீரர் செந்தில்குமார், உடற்கல்வி ஆசிரியர்கள் வரதராஜ், ஆரோக்கியராஜ், சரவணன், மூர்த்த விளையாட்டு வீரர்கள் அரவிந்தன், சுரேஷ், கமலக்கண்ணன், செல்லமுத்து, கார்த்திகேயன், பயிற்சியாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஸ்டாலின், ராம், பச்சையப்பன் மற்றும் ஜூனியர் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திரும்ப ஓகே சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். புதுச்சேரியில் இன்று மாலை 3 மணி அளவில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைமையகத்தில் சக்தி அபியானின் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று மாலை 3 மணியளவில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைமையகத்தில் சக்தி அபியானின் கூட்டம் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இரும்பு மங்கை இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் பெண்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. சக்தி அபியான் பெண்களுக்கான அரசியல் உரிமை மற்றும் விழிப்புணர்வை இந்திய அளவில் எடுத்துரைக்கும் ஒரு குழு. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் முனைவர் ரேவதி நடுநிலை வகித்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். பங்கேற்ற அனைத்து தோழிகளுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சக்தி அபியானின் குழு உறுப்பினர்கள் டாக்டர் விஜயகுமாரி, ரீட்டா, பிரியா, திரிபுர சுந்தரி, சந்தியா மணிகண்டன், சுந்தரி, சோனியா, விஜயலட்சுமி, ரமா வைத்தியநாதன், சாந்தி ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெரும் திரளான சக்தி அபியானின் தோழிகள் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தும் ஆராய்ச்சி வார விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தும் ஆராய்ச்சி வார விழா ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சித்துறை சார்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவின் சிறப்பம்சமாக 2011ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மான்பை லேமா கோப்போவி, புகழ்பெற்ற அமைதி போராட்ட செயற்பாட்டாளர் மற்றும் அமெரிக்காவின் அமைதி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மான்பை லேமா கோப்போவி தலைமை விருந்தினராக பங்கேற்றார். உலக அளவில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் அமைதிக்கான போராட்டத்திற்கு அர்ப்பணித்த பணிக்காக பெரிதும் பாடுபட்டவர். அவரது உரை மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் சமூக நலனுடன் கூடிய புதுமைகளை நோக்கி செல்லும் ஊக்கத்தை அளிக்கும் விதமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்ற ஆராய்ச்சி வார துவக்க விழாவில் ஆப்பிரிக்க பெண்மணி மற்றும் நோபல் அமைதி பரிசு பெற்ற திருமதி மான்பை லேமா கோப்போவி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார் என்பதை இந்த நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்ததாக அவர் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவர் வருகை கல்லூரிக்கே ஒரு பெரும் மரியாதை என்று கூறினார். மருத்துவக் கல்லூரியில் ஆராய்ச்சி குறைவாக இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது மாணவர்கள் ஆர்வத்துடன் ஆராய்ச்சியில் முன்னேறி வருவது மகிழ்ச்சிகரமாகவும் இது நல்ல மாற்றமாகவும் இருக்கின்றது என்று தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற ஹாக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் புதுமையான எண்ணங்களை அவர் பாராட்டினார். இந்த ஆராய்ச்சி வாரம் கல்லூரியின் பயணத்தில் முக்கியமான துவக்கமாக விளங்கும் என்றும் மான்பை லேமா கோப்போவியின் வருகை மாணவர்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தோல்விகள் இருந்தாலும் அதை தாண்டி மனிதகுல சேவைக்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் விவேக் இந்தர் கோச்சர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் RN காக்னே,
டீன் கல்வி டாக்டர் கே கார்த்திகேயன், டீன் ஆராய்ச்சி டாக்டர் சஞ்சய், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கிரிஜா மற்றும் துணை டீன் கல்வி டாக்டர் சௌந்தர்யா ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பேராசிரியர்களின் அறிவியல் ஆர்வத்தை கூட்டும் நோக்கில் ஒரு வாரத்திற்கு நடைபெறும் இந்த விழாவில் ஆராய்ச்சி கட்டுரை, போஸ்டர் வெளியீடுகள், தலைப்பு சார்ந்த பயிற்சி வகுப்புகள் மற்றும் பல்துறை நிபுணர்களின் சொற்பொழிவுகள் இடம்பெற்றுள்ளன. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் ஏலம் டெண்டர் முறையில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற ஏராளமான பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் இடத்தை ஆண்டுதோறும் ஏலத்தில் விடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் டெண்டர் முறையில் ஏலம் நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஒரு நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த கார் பார்க்கிங் டெண்டர் முறையில் சரியாக செயல்படுத்தப்படாமல் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்பட்டது. இதனால் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து கார் பார்க்கிங் ஏலம் டெண்டர் முறையில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக திருநள்ளாறு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இன்று உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட உள்ளாட்சித்துறை இணை இயக்குனர் இது குறித்து விசாரணை செய்வதாக உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டங்களை அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அப்பொழுது போலீசார் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 45 அடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு 10,50,000 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது.
இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகளுக்கும் மேலாகி உள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் மேலுள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு வீட்டின் முன்பகுதியில் திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேதமடைந்த வீட்டினை இன்று வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள் கடந்த 2011ஆம் ஆண்டு 10,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமலும் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளதாகவும் வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்று எச்சரித்தனர். மனித உரிமைகள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு சுமார் 300 நபர்களுக்கு தண்ணீர் பாட்டிலுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தயாளன் தலைமையில் தமிழ்நாடு மாநில இணை செயலாளர் சுகுமாரன் முன்னிலையில் கழக உறுப்பினர் உத்தரகுமார் தம்பதியினர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சினி, புரவலர் மூர்த்தி, பொருளாளர் கமல், மக்கள் தொடர்பு அதிகாரி பெரியசாமி, கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர் தியாகராஜன், வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன், இணை செயலாளர் மதிவாணன், அரியாங்குப்பம் தொகுதியின் செயலாளர் ரமேஷ், கழக உறுப்பினர்கள் ஆனந்த், பொன்னுசாமி, சண்முகம், சங்கர், மணிவண்ணன், கோபால், வெற்றிவேல், ஜெயசீலன், பாலு ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் சப்த சக்தி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா மேல்நிலை பள்ளியில் சப்த சக்தி சங்கமம் எனும் தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் டாக்டர் பூங்குழலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி வித்யா பாரதியின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன், செயலாளர் டாக்டர் ராம சிவராஜன், பொருளாளர் டாக்டர் இளமதியழகன் பார்வையாளர்களாக பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கத்தை துவக்கி வைத்தனர். ஹிந்தி ஆசிரியை கமலாதேவி வரவேற்று தொகுத்து வழங்கினார். கருத்தரங்கத்தின் முன்னுரையை கணித ஆசிரியை மங்கையர்கரசி வழங்கினார். குடும்ப விழுமிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாரதிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் அறிவியல் ஆசிரியர் சத்யபாமா உரையாற்றினார். தமிழ் ஆசிரியை அருள் ஜெயா தாய்மார்களிடம் வினாடி வினாவினை நடத்தினார். கண்ணகியாக யூகேஜி இனியாஸ்ரீ, திரௌபதியாக 6ஆம் வகுப்பு சுகித்ரா, சரோஜினி நாயுடுவாக 8ஆம் வகுப்பு காவியா மற்றும் சாவித்ரி பூலேவாக 9ஆம் வகுப்பு ஈரநிலா மாறுவேடத்தில் தோன்றினர். பாரதத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு எனும் தலைப்பில் பேராசிரியர் நித்யா உரையாற்றினார். சிறப்பு தாய்மார்கள் 2 கௌரவிக்கப்பட்டனர். தாய்மார்களின் மின்னூட்டம் கேட்கப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கன்னியாஸ்திரியை விமலா நன்றி உரை கூறினார். சாந்தி மந்திரங்களுடன் விழா நிறைவுற்றது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்ம வேலைக்கு வரதுன்றது சின்ன விஷயம் கிடையாது. அது வேலைக்கு போற பெண்மணி தான் சாப்பாடு செய்றீங்களா? எப்பெல்லாம் கை கழுவணும் தானே? அப்புறம் நிறைய பேசும் நான் டாக்டர் தானே, அப்ப நான் என்னோட அது அந்த காலத்துல பணத்து மூலயமாவே பரவுச்சு. அது காச நோய் இதெல்லாம் வந்து பணம் மூலயமாவே பரவுச்சு. இப்ப கோவிட் வந்த டைம்ல கூட மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எல்லாருமே பேசணும்னு எதிர்பார்க்குற, யாருமே வாயை திறக்க மாட்டீங்களே. சரிங்களா? இப்போ ஸ்கூல் பசங்க, உங்க கிளாஸ் பசங்க, ஸ்கூல் பசங்க யாராவது இருக்காங்களாமா? அவங்க கூட கழுவுவாங்கல்ல. வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்திடும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகின்றது. அதன் பேரில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அவர்களின் பிரச்சனைகளை பற்றி எடுத்துரைத்தனர். மேலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். தொடர்ந்து புதிய சட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் கோபாலன் கடை அருகே குப்பை கிடங்கு பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வில்லியனூரை அடுத்த கோபாலன் கடை குப்பை கிடங்கிற்கு அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் பெயரில் விரைந்து சென்று போலீசார் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த இளைஞரை மடக்கி பிடித்து அவரிடம் இருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் கோபாலன் கடை அம்மா நகரை சேர்ந்த வேல் முருகன் மகன் சுரேஷ் வயது 26 என்பதும் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் இவர் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, கொள்ளை, திருட்டு போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பெயரில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை பகுதியில் புதியதாக அமைய உள்ள ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருபுவனை கிராம மக்கள் 5வது நாள் தொடர் போராட்டம். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் புதியதாக ரெஸ்டோ பார் திறக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரெஸ்டோ பாரை அகற்றக் கோரி விழுப்புரம், நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுமாறும் சாலை மறியலை கைவிடுமாறும் எடுத்து கூறியதால் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீண்டும் 5வது நாளாக தொடர் போராட்டம் செய்து வருகின்றார்கள். நவம்பர் 14 அன்று ஸ்ரீ ராகவேந்திரா உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சரஸ்வதி விளக்கேற்றி துவக்கி வைத்தார். சுவாமி விவேகானந்தர் வித்யா மேல்நிலைப் பள்ளி, ஸ்ரீ அழகப்பா மேல்நிலைப் பள்ளி, ஜெயபால கோகுலம் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி, அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளி, ஸ்ரீ ஜெயதுர்கா மேல்நிலைப் பள்ளி, SSPA மேல்நிலைப் பள்ளி ஆகியவற்றின் தாளாளர்கள் ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அறிவியல், தமிழ், கணிதம், ஆங்கிலம், சமூக அறிவியல் சம்பந்தமான படைப்புகள் இடம்பெற்று காண்பவரின் மனதை கவரும் விதமாக இருந்தது. இதில் 200 மாணவர்கள் தங்கள் கண்காட்சி படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர்.
இந்த கண்காட்சியை 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். மாலை 4 மணியளவில் இக்கண்காட்சி நிறைவு பெற்றது. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராகவேந்திரா உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அறிவுறுத்தலின் பெயரில் அலுவலக ஊழியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து துறை ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள பெனவோலண்ட் அமைப்பு சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதற்கு உறுதுணையாக வைத்தியலிங்கம் MP மற்றும் நேரு MLA ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் அறிவியல், கல்வியியல், தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மையில் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை, புது யுத்திகளை கண்டறிந்து எப்படி பயன்படுத்துவது, அதை பற்றி விழிப்புணர்வு கூற வேண்டும் என்று பொருள் கூறினார்கள். இவ்விழாவில் மதிப்புக்குரிய முனைவர் ஸ்னேகா கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராகவும், வெண்ணிலா ஸ்ரீ விழாவை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவை செந்தில், ராகுல், ஃபீனிக்ஸ், சத்யநாராயணன், ரகோத்தமன் ஆகியோர் சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பெனவோலண்ட் அமைப்பு தலைவர் விஜயகுமார் செய்திருந்தார். வந்திருந்த அனைவருக்கும் அவர் நன்றி உரை கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.